அழகாங்க மேல வாங்க. மீண்டும் நாட்டில் பேயாட்டம் போடும் காலநிலை சீர்கேடு. முக்கிய பல வீதிகளில் பயண தடை. உயிரிழப்புகளும் பதிவு. மீண்டும் ஒரு பாரிய அனர்த்தத்துக்குள் நாடு. மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவிகளின் கையை பிடித்து இழுத்து கேவலச் செயல். அட்டகாசம் போட்ட இளைஞர்களுக்கு நேர்ந்த நிலை. மூடப்படும் பாடசாலைகள் மக்களுக்கு அவசர செய்தி. கைமீறி போகும் நிலவரம். மகர சிறைச்சாலை மோதல் விசாரணைகளில் திடீர் திருப்பம். 15 கோடி ரூபாய் இழப்பு. தொடரும் விசாரணைகள். கொலையாளிகளாக மாறி நின்ற கைதிகள். பேராதனை பல்கலைக்கழக விடுதிக்குள் வெள்ளப்பெருக்கு. வசமாக சிக்கிக்கொண்ட மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றம். இலங்கையில் தொடர்ந்து கரையொதுங்கும் கொள்கலன்கள். மீண்டும் கடலில் மிதந்து வரும் நிலை. மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவிகளை மோட்டார் சைக்கிள்களில் பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தமை மற்றும் தலைக்கவசம் அணியாமல் போக்குவரத்து விதிகளை மீறி பயணித்தமை தொடர்பாக பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 8 மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரின் வழிகாட்டலின் கீழ் இந்த விசேட அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட காணொளிகள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் அல்லது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பான காணொளிகள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களை பொதுமக்கள் உடனடியாகவே போலீசாருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தவறு செய்வோர் எவராக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சம்மாந்துறையை ஒழுக்கமும் சட்டமும் நிலவும் பாதுகாப்பான சமூகமாக மாற்றுவதே எமது நோக்கமாகும். இளைஞர்கள் போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்க வேண்டும். பெண்களுக்கு இடையூறு விளைவிக்கும் செயல்பாடுகள் கடுமையாக கருதப்படும். மேலும் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் வாகன பயன்பாடு, நண்பர்கள் வட்டம் மற்றும் அன்றாட நடவடிக்கை தொடர்பில் விழிப்புடனும் கூடுதல் கவனத்துடனும் இருக்குமாறும் போலீசார் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். நிலவுகின்ற மோசமான வானிலையின் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசாங்க பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கும் என நுவரெலியா கல்வி பிரிவின் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். தற்பொழுது மாவட்டத்தில் நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது தொடர்பான மேலதிக அறிவுறுத்தல்கள் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் வெளியிடப்படும் என கல்வி பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் மலையகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடரும் கடும் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு மற்றும் வீதி தடங்கல்கள் ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டியில் மண் சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்ததோடு பல குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். மலையகத்தில் தொடரும் சீரற்ற வானிலையால் முதலாவது மரணம் பதிவாகியுள்ளது. நாவலப்பிட்டிய சோலக்கந்தை பகுதியில் இன்று மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் லிந்துலை, நோனாவத்தை தோட்ட குடியிருப்புகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டுள்ளனர். நேற்று இரவு முதல் ஹட்டன் மற்றும் கொட்டக்கலை பகுதிகளில் பெய்த அடைமழையால் கொட்டக்கலை லொக்கில் பகுதியில் சுமார் 40 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஹட்டன், டிகோயாவிலும் பல குடியிருப்புகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. பாறைகள் சரிந்து விழும் அபாயம் மற்றும் தொடர் மழையால் பல பிரதான வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கண்டி, கொழும்பு பிரதான வீதி, ஃபகலு, கடகண்ணாவ பகுதியிலிருந்தும் கண்டி, கணேதன்ன வீதி முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. ஹட்டன், கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஹட்டன், நுவரெலியா பிரதான சாலைகளிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்தமை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான் கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டுள்ளன. ஹட்டனில் இருந்து காசல்ரி நீர்த்தேக்கத்துக்கு பாயும் டிக்கோயா கால்வாய் பெருக்கெடுத்து ஓடியதால் ஹட்டன் டிக்கோயா தோட்டத்தில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மகாவலி கங்கை, கலனி மற்றும் கழுகங்கைகளின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளது. கலனி ஆற்றுப்படுக்கைக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தால் 1ஆம் நிலை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது எதிர்வரும் 5ஆம் தேதி காலை 11:30 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நுவரெலியா வட்டவளை பகுதியில் அதிகளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. சப்ரகமு மாகாணம் மற்றும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை, இரத்தினபுரி, கேகாலை மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலையக பகுதிகளில் வாழும் மக்கள், தாழ்வான பிரதேசங்களில் குடியிருப்போர் மற்றும் வீதிகளில் பயணிக்கும் சாரதிகள் மண் சரிவு அபாயம் மற்றும் வெள்ளம் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அதிகாரிகளினால் சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தால் சிறைச்சாலைக்கு ஏற்பட்ட சேதம் 15 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிறைச்சாலையில் பல கட்டிடங்கள், கூரைகள் மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கு கைதிகளால் கடுமையான சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் புனர்வாழ்வு திட்டங்களின் கீழ் தையல் பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் இடம்பெற்ற தினம் நள்ளிரவு வரை கைதிகள் சிறைச்சாலை வளாகத்திலிருந்து வெளிப்புறத்தை நோக்கி கற்களை வீசியதாகவும் இதனால் சிறைச்சாலையை சுற்றியுள்ள சில வீடுகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் சில கைதிகள் இணைந்து பதற்ற நிலையை முன்னின்று வழிநடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து வன்முறையில் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட 104 கைதிகள் பூசா உள்ளிட்ட மேலும் 7 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டை கட்டுப்படுத்த அண்மையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் போதைப்பொருள் தட்டுப்பாடு இந்த அமைதியின்மைக்கான காரணமாக இருக்கக்கூடும் என்று கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பதற்ற நிலைமையின் பொழுது சில கைதிகள் சிறைச்சாலையின் கூரையிலேறி எதிர்ப்பில் ஈடுபட்டனர். பின்னர் சிறை அதிகாரிகள் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மருந்துகள், கூர்மையான உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி வைக்கப்பட்டன. மேலும் சுமார் 1500 கைதிகள் சிறைச்சாலையின் ஒரு பகுதியில் இருந்த மதிலை உடைத்து தப்பிச் செல்ல முயன்றதாகவும் அந்த முயற்சியை தடுக்க சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே கைதிகள் சிறைச்சாலையின் கட்டடம் ஒன்றுக்கு தீ வைத்ததுடன் கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கட்டடத்தையும் உடைத்து அங்கிருந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சில கைதிகள் ஏனைய சிறைக்கூடங்களின் பூட்டுக்களை உடைத்து கைதிகளை வெளியேறச் செய்ததாகவும் வெளியே வர மறுத்த சில கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போது நிலவும் மோசமான வானிலையின் காரணமாக மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதுர விடுதியின் கீழ்த்தளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளப்பெருக்கின் காரணமாக குறித்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏனைய மாணவர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மகாவலி கங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வெள்ள அபாயம் குறித்து மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விசேட அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளார். இதனால் ஏற்படும் பேரழிவுகளை தடுக்க மகாவலி ஆற்றுப்படுக்கையில் அமைந்துள்ள பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் துணைவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழையால் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதோடு பேராதனை கழுபாலம் அருகே உள்ள பாலம் புனரமைப்பு தளம் ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பல கனரக இயந்திரங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் மேலும் சில உபகரணங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் பலத்த நீரோட்டத்தால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் மகாவலி கங்கையில் உள்ள பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
ரத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓவக்கந்த சந்தைக்கு அருகில் உள்ள கடற்கரையில் இன்று காலை கொள்கலன் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த கொள்கலன் வெள்ளை நிறமுடைய சுமார் 40 அடி நீளமான கொள்கலன் என ரத்கம போலீசார் தெரிவித்தனர். இது கப்பல் ஒன்றில் இருந்து கடலில் விழுந்த கொள்கலனாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை நேற்று இந்திருவ பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்றின் பின்புற கடற்கரையில் வெள்ளை நிற கொள்கலன் ஒன்று கரையொதுங்கியது. நேற்று முற்பகல் இவ்வாறு கரையொதுங்கிய இந்த கொள்கலன் நேற்று முன்தினம் கொழும்பு கண்மித்த கடற்பகுதியில் கப்பல் ஒன்றில் இருந்து கடலில் விழுந்த வெற்று கொள்கலன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் நாட்டில் பேயாட்டம் போடும் காலநிலை சீர்கேடு, முக்கிய பல வீதிகளில் பயண தடை, உயிரிழப்புகளும் பதிவு, மீண்டும் ஒரு பாரிய அனர்த்தத்துக்குள் நாடு. மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவிகளின் கையை பிடித்து இழுத்து கேவலச் செயல், அட்டகாசம் போட்ட இளைஞர்களுக்கு நேர்ந்த நிலை. மூடப்படும் பாடசாலைகள் மக்களுக்கு அவசர செய்தி, கைமீறி போகும் நிலவரம். மகர சிறைச்சாலை மோதல் விசாரணைகளில் திடீர் திருப்பம், 15 கோடி ரூபாய் இழப்பு, தொடரும் விசாரணைகள், கொலையாளிகளாக மாறி நின்ற கைதிகள். பேராதனை பல்கலைக்கழக விடுதிக்குள் வெள்ளப்பெருக்கு, வசமாக சிக்கிக்கொண்ட மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றம். இலங்கையில் தொடர்ந்து கரையொதுங்கும் கொள்கலன்கள், மீண்டும் கடலில் மிதந்து வரும் நிலை.